இடுப்பில் வலி இருக்குது நிறைய பேர்த்துக்கு, அதுவும் காலையில் எந்திரிச்சா வலிக்குது. அந்த வலி சம்டைம்ஸ் இடுப்பில் இல்லாமல் கொஞ்சம் சைட்லையெல்லாம் வருது. சைடில் ஹிப்பு, சம்டைம்ஸ் ஃப்ரண்ட்டில் கூட ஹிப் ஜாயிண்டில் கூட ரேடியேட் ஆகுது. அப்புறம் பின்னாடி குளூட்டியல் பேக் மசில்ஸ், அதாவது பெட்டெக்ஸ் மசில்ஸ்லேயும் சம்டைம்ஸ் பெயின் போகுது. சம்டைம்ஸ் தொடையில் பின்னாடி, அப்புறம் கெண்டைக்கால், பாதத்தில் இங்கெல்லாம் வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் விரல் மரமரப்பு, காலே மொத்தத்துக்கும் மரமரப்பு, காலே ரொம்ப தூரம் நடந்தால் வலி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ அது யூஸ்வலாக இடுப்பெலும்பு தேய்மானமாகவோ இல்லை இடுப்பில் L4 L5S1 இந்த மாதிரி ஏதோ ஒரு லம்பாரன் சேர்க்கறதுக்குள்ளே ஜவ்வு வீங்கினதாவோ, ஜவ்வு விலகிறது, இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸாவோ, இல்லை சயாட்டிக் நரம்பு அமுத்தி அந்த சயாட்டிக் நர்வ் இடுப்பில் ஆரம்பித்து பின்னாடி தொடை வழியாக பின்னாடி காலில் முழங்காலுக்கு சைடில் ரெண்டாக பிரிஞ்சு ஆன்டீரியர் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ்னு பிரிஞ்சு பாதத்தில் 5ஆக பிரியுது பிளான்டார் நர்வ்ஸ். அது போகிற எல்லா இடத்துலையும் வலிக்குது. சிலருக்கு இருமுனா தும்னா வலிக்குது, சிலருக்கு குனிஞ்சு வேலை செஞ்சால், அதே மாதிரியே பைக் ஓட்டினா வலிக்குது. அதுலேயும் சில பைக் ஷாக் அப்சார்பர்லாம் பேடாக இருக்குது, சில பைக் ரொம்ப குட்டாக இருக்குது. மோஸ்ட்லி எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்குது. அது என்ஜின் இல்லையோ என்ன ரீசனோ தெரியல, அதில் போனால் பெயின் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பேக் பெயின் பேஷண்ட்லாம் எலக்ட்ரிக் பைக் மாறிக்கலான்னு நினைக்கிறேன். அதுலேயும் சில இது தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் மூலம், அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் டெய்லி 1 மணி நேரம் 7 நாளைக்கு வாட்ஸ்அப் வீடியோ காலில் வரலாம். இது மாதிரி இருந்தால் டைரெக்டாக காலே பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லித்தரோம், இல்லை டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லித்தரோம். ஆனால் இதெல்லாம் உங்களை மொத்தத்துக்கும் சரி பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா மொத்தத்துக்கும் சரி பண்ணால் மணிக்கணக்கில் 7 மணி நேரம் நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏதோ அதுக்கு என்ன செய்யணும், செய்யக்கூடாது, வலி எப்படி சமாளிக்கலான்னு நாங்கள் சொல்லித்தரோம். நானும் ஜோதியும் எக்ஸசைஸ்னு ஒன்று சொன்னால், வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டு 10 வரைக்கும், அதுக்கு பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸு. அந்த மாதிரி காலை மடக்கிறப்போ காலை தொடையில் ஒட்டுற வரைக்கும் மடக்காமல் ஒரு 3/4 தூரம் மடக்கி வச்சுருக்கணும். அந்த பாதம் 2 ஷோல்டர் அளவுக்கு அகலமாக இருக்கணும். அப்படி இடுப்பை பெட்டெக்ஸை மேலே தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னும் கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி 7 டைம்ஸ் செய்யணும். ஒரு நாளைக்கு 3 தடவை கூட அந்த மாதிரி செய்யலாம். 7 டைம்ஸ் மாதிரி 3 செட் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸும், அப்புறம் இது சம்மந்தமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸு ஜோதி ஹெல்த் கோச் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதுக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னாக்கா, பெட்டில் படுத்துட்டு எந்திரிக்கும் போது நீங்கள் சைடில் திரும்பி கை கீழே ஊனி தான் எந்திரிக்கணும். அண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் சேர்லேயே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னாக்கா அப்பப்போ எந்திரிச்சு நின்று ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் லைங் பொசிஷனில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் காலில் லைட்டாக ஃபுட் ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் மனநிலையை கரெக்டாக வச்சுருந்தாலே இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிரும். ப்ராப்பராக எக்ஸசைஸ் எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்க்கு டெஃபினட்டாக க்யூர் இருக்குங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். ஐம் ஜோதி, ஹெல்த் கோச். தேங்க்யூ.